தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தூரில் புதிய துணை சுகாதார நிலையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் இதுவரை 1,70,000 பேர் பயனடைந்துள்ளதாக கூறினார். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்த கட்டமாக மதுரையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார். சுதந்திர போராட்ட தியாகியும் முன்னாள் அமைச்சருமான கக்கனின் 116வது பிறந்தநாள் விழா அவரது பிறந்த ஊரான மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி கிராமத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. அங்குள்ள மணி மண்டபத்தில் உள்ள கக்கனின் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திமுகவைச் சேர்ந்த மாவட்ட கவுன்சிலர் ராஜராஜன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன், மேலூர் ஒன்றிய பெருந்தலைவர் பொன்னுசாமி ஆகியோரும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.